பாமக, தேமுதிக, அதிமுக மூன்றும் அழிக்கப்படக்கூடிய ஒன்று தமிழகத்திலே. இந்திய அளவிலே காய்கட்சிக்கார பிஜேபி அழிக்கப்படும். பலவர்தான் கொள்ளையடிக்கப்பட்டு கொடுப்பாங்க. வாங்காதீங்க, கைட்டி அடிங்க. உங்கள் வாக்கை நல்லவர்களுக்கு போடுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவர்களா பார்த்து போடுங்க. என்டரிக்ஸி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சோஷியலில் ஒரு புரட்சி பண்ணிகிட்டு இருக்க நம்ம டிராஃபிக் ராமசாமி ஐயா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் கூட தான் நம்ம இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருப்பேன். என்டரிக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் நிறுவன தலைவர் என்ற முறையிலும் எனது மாணவி டி வேம்பு டிராஃபிக் ராமசாமி தலைவி அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய இந்த சேனல் நிகழ்ச்சியினால் வருகின்ற தேர்தலிலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி விட்டது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல டிராஃபிக் ராமசாமி அப்படின்றவர் எங்கேருந்து ஆரம்பித்தார்? அவரோட வாழ்க்கை பயணம் எங்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக. டிராஃபிக் ராமசாமி என்ற பெயர் பெருமையோடு சொல்லிக்கொள்வேன். ஆனந்தவிடன் குரூப் ஜூனியர் போஸ்ட் என்ற இதில் மனிதர்கள் என்ற ஒரு தொடர் ஆரம்பித்தாங்க. அதில் முதல்ல எனக்கு டைட்டில் டிராஃபிக் ராமசாமின்னு கொடுத்தது அவங்க தான். 1990 செப்டம்பர் 19. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, 71லேருந்து அதாவது இன்று வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதிலே மிகவும் அக்கறை காட்டி வந்திருக்கின்றேன். 1963 பக்கிங்ஹாம் கர்நாடிக் கம்பெனியிலே வேலை செய்து கொண்ட பொழுது தமிழ்நாட்டில் ஹோம் கார்டு ஊர்காவல் படை என்பதை துவக்கியதில் பெருமை உடையவர். அன்று நான் துவக்கியது தான் இன்று எப்படியோ போய்விட்டது. அந்த ஊர்காவல் படையில் சாதாரண உறுப்பினராக சேர்ந்து 2 ஸ்டார் பெட்ரோல் கமாண்டர் ரேங்க் வந்தேன். 71 சூழ்நிலை காரணமாக கண்டுகொள்ள முடியாத நானாக விளைகிறேன். அதனுடைய கோர்வை தான் எனக்கு மீடியாக்களால் கொடுக்கப்பட்டது, மக்களால் கொடுக்கப்பட்டது, காவல்துறையால் கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி என்று நினைக்கின்றேன். சரிங்க ஐயா, ஒரு சாமானிய மனுஷனாக இருந்து ஒரு சமுதாயத்தில் புரட்சியாளராக வரணுன்ற ஒரு நோக்கம் எப்படி வந்துச்சு? நான் ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்தவன். 14 வயசுலேயே மாத்தூன்ற விதை எங்கள் அப்பாவுக்கு 10 ஏக்கர் நல்லா இருந்தது. காலகத்தால் போய் ஏறு விடுவேன், தாள் அடிப்பேன், வீட்டுக்கு வேண்டிய அரிசி அங்கே ஏற்றி விட்டு கொண்டு வருவேன் மெட்ராஸுக்கு. அந்த மாதிரி உடனே 14 வயசில் ஒரு தட்டில் நான் அரிசி கொண்டு வருவேன், கையில் மடக்கிட்டு என்னை கரெக்டாக பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு 3 பைசா கார்டில் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து வீட்டில் பொசுவாகத்தில் காலில் விழுந்து மணி பிளேட்டர் கொடுத்து அன்றைக்கே ஆரம்பித்தோம் 14 வயசில். அது இன்றைக்கும் தொடருது, நாளைக்கும் தொடரும். 120 ஆண்டு காலம் போல நம்பிக்கை இருக்குது. ஒரு மாத காலமாக என் உடல்நிலை செய்தாத காலந்தமாக இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துலேயே யூடியூப் பேட்டியில் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கும் ஒரு மரியாதை தமிழகத்தில் இருக்குது. நிச்சயமாக அது நிறைவேற்றி காட்டுவேன், நம்பிக்கை. சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து எலெக்ஷன் டைமுங்க. இப்போ வந்து டிராஃபிக் ராமசாமியோட கொள்கைகள் வந்து இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 200% இளைஞர் மத்தியில் சேர்ந்து போச்சு. இன்றைக்கி கமலஹாசன், இன்னும் பல அப்துல் கலாம் ஆளுங்க, சகாயம் ஆளுங்கள்லாம் என்கிட்ட வந்தால் காலம் கற்றுக்கிட்டு போகிறாங்க இப்போ கூட. ஆனால் என்னை தலைமை ஏற்றுக்கிட்டு பயப்படுறாங்க. அதான் உண்மை. அதை பற்றி நான் கவலைப்படல. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு அதெல்லாம் செய்ய நான் பின்னால் இருந்தேன். இதுவரை வழிகாட்டியாச்சு, அவங்க நடத்திட்டு இருக்காங்க, ஒரு நல்ல முறையில் போயிட்டுருக்குது. இன்றைக்கி சட்டம், இந்த சட்ட பஞ்சாயத்து அறப்போதை கமலாக என்கிட்ட பாதி கற்றுக்கிட்டவங்க தான். உண்மையிலே பெருமைப்படுறேன்.
நான் மேலே வரணும் ஆசைப்படலை, மக்கள் மத்தியில் கொண்டு போயாச்சு. அது வெற்றியை கொடுக்கும். 2019 ஏப்ரல் 18 இந்தியாவுக்கே தமிழகம் வழிகாட்டியாக இளைஞர்கள் திகழ்வார்கள். அரசியல் மாற்றத்துக்கு உண்மையான ஜனநாயகத்தை மாற்றி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. இந்த 2019 ஏப்ரல் 18 உங்களோட சப்போர்ட் யாருக்கு ஐயா? நல்லவர்களுக்கு, நல்ல இளைஞர்களுக்கு, கொள்ளைக்கார குழுத்துக்கு இல்லை. குறிப்பாக காய் வேஷ்டி பிஜேபிக்கு கிடையாது. ஊரை ஏமாத்துகிற கொள்ளை கூட்டம் ஏதோ ஊழலை ஒழிக்கிறேன்னு உட்காந்த இந்த நரேந்திர மோடியா கேடியால் இடையில வர போக விரும்பலை. ஆனால் 4.5 வருஷமாக தமிழ்நாட்டு பக்கமே தலையெடுத்து படுக்காத ஒரு ஆள். ஜெயலலிதா தள்ள கையை வச்சாரு, செத்தா. சசிகலா தள்ள கையை வச்சாரு, ஜெயிலுக்கு போனான். இந்த 2 பேரை கூட்டி வச்சிருக்காரு. என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியாது. நிச்சயமாக விளைவு அவர்கள் நம்புகிற ஆண்டவனே அவளுக்கு தண்டனை கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. சரியா, வந்திருந்து ஒரு கேள்வி, இந்த கருப்பு பேட்ச் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு 10 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கேன். மத்தியில் இருக்கிற ஆட்சி நேரம் ஊழல் ஆட்சியை கலைச்சிருக்கலாம். வழக்கு போடும்போது தலைமை நீதிபதி கேட்டார். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார். அவர் கேட்ட கேள்வி எதுக்காக போடுதுன்னு கேட்டார். நான் இப்படி தான் கோர்ட்டுக்கு போவேன். ஜனநாயகத்தை நீங்களும் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க, அதான் தலைக்கு கேட்க மாட்டேது. அது கிடைக்கிறவர்களும் அந்த இது இருக்குன்னு ஓப்பன் கோர்ட்டில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு நீதிமன்றத்தை சொன்னது. அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி கேட்டல. ஏப்ரல் 18 அப்புறம் அது நிறைவேறும். அதுக்கப்புறம் இந்த கருப்பு கொடி எடுப்பேன். சரியா, இப்போ வந்து தமிழகத்தில் நிறைய கட்சிகள் போட்டிடுறாங்க. குறிப்பாக அதிமுக ஒழிகன்னு சொன்ன பாமக அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு போட்டிடுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே கூட்டணி மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியோட பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும். கொள்கையில்லா தலைவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் தேமுதிக கூட அட்வைஸ் பண்ண தனியார் நெல் ஒரு மரியாதை இருக்கும்னு சரின்னு தலையாட்டி கட்சியில் டவுனி கட்சியை ஒழிக்க சொன்னவர் 4 சீட்டு பணம் நமக்கு தேவையில்லை. ஒரு கொள்கையில்லா தலைவர்கள் நாட்டை எப்படி ஆளுவாங்கன்றதான் எனக்கு கேள்வி. அதில் பாமக முதல் அவங்க பேரை மரவெட்டி அந்த காலத்தில் ஜாதி கட்சி ஆரம்பித்தவர் தான். இன்னைக்கு பங்காரடிகளை 200 ஏக்கரா மேய்ச்சல் புறம்போக்க மெடிக்கல் காலேஜை கட்டி துரிசம் கொள்ளையடிக்கிறவனுக்கு பத்மவிபூஷன் கொடுக்குற பிஜேபி ஆட்சி. அதுக்கு காரணம் அந்த அன்புமணி ஆட்கள் தான். கொள்ளையர்கள்லாம் பத்மவிபூஷன் இருக்குது. நாடு இனிமேல் தாங்காது. அதற்கான சரியான பாடம் பாமக, தேமுதிக, அதிமுக மூன்றும் அழிக்கப்படக்கூடிய ஒன்று. தமிழகத்திலே இந்திய அளவிலே காய்வேட்சிக்கார பிஜேபி அழிக்கப்படும், துரத்தி அழிக்கப்படும். கொள்கையே இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு வழக்கு வருது, என் பெண்ணு வேம்பு மேலே போட்டிருக்கேன். தமிழகத்தை ஒரு வாரம் வந்தார், பல கோடி ரூபாய் விளம்பரம் தமிழ்நாட்டில் பேப்பர் கட்டிங் போட்டிருக்கேன். கலரில் விளம்பரம் ஒரு ஃபஸ்ட் பேஜ்லேயும் ஒரு டைம் டைம் 4 பக்கம் ஒரே நாளில். உங்கள் அப்பா விட்டு விட்டா ஒரு என்ன கொள்கை இருக்கு? தமிழ்நாடு எட்டி பார்த்தியா? 46 கோடி கொடுக்குறாங்க ரயிலில் போட. என்ன இது? ஏன் கருப்பு வழியில் போட்டால் போகாதா? மக்களுக்கு தெரியாதா? யார் உங்களை அதிகாரம் கொடுத்தது? மக்கள் வரி பணம் கட்சி மடம் செலவு பண்ணுற. அது கேள்வி கேட்டிருக்கேன். நாளைக்கு வருது நிச்சயமா. அவர் இந்தியாவுக்கு பிரதமரா இல்லை உலக நாடுகளுக்கு பிரதமரா தெரியல. இந்தியாவிலிருந்து ஒரு 6 மாதம் கூட இருக்காது, மிஞ்சி போனாலாம் 5 வருஷத்தில். உலகம் சுற்றி வாலிபன் பல 1000 கோடி அவர் ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் செலவு பண்ண ஒரு கேடுகட்ட பிரதம மந்திரி தான் சொல்லுவேன். மரியாதை தெரியாதவர். வந்த போதிலேயே ரிசர்வ் பேங்கில் கையை வச்சு தன்னிச்சையா பிரதம மந்திரியா 500 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாது அறிவிச்ச ஒரு முட்டாள் என்பது தான் சொல்ல முடியும். இதுமாதிரி கேட்போம்னா பரவாயில்ல. இந்த மாதிரி கொள்ளக்கார நாட்டில் வாழ்றத விட உயிரை கொடுத்து மேல் என்ன சொல்கிறேன். தமிழக மக்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டுவார்கள். இதுவரை இந்தியாவுக்கு நல்ல வழிகாட்டியது தமிழர்கள் தான் என்ற சந்தேகம் இல்லை. அதுக்கு அப்துல் கலாம் எடுத்துக்காட்டு என்னை தெரிவித்துக் கொள்வேன்.
நிச்சயமாக மக்கள் கண்டிப்பாக 45 வயசுக்கு மேலே ஓட்டு போட போகிறது பயப்படுறாங்க. தயவுசெய்து இந்த வாட்டி போங்க, உங்கள் வாக்கை பதிவு செய்யுங்க. பணம் கொடுக்க எந்த ஒரு வேட்பாளர் வந்தாலும் எது கையில் கிடைக்குதோ அதெல்லாம் அச்சு அனுப்புங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எதாவது போய் தொந்தரவு கொடுத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். 984003165565 எந்த நேரமும் உங்களுக்கு காத்திருப்பேன். அந்த இடத்துல முடிவு கட்ட வேண்டும் சொல்லி நல்ல அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை புரிஞ்சுங்க. மக்கள், தமிழக மக்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக வருவார்கள் என்று நம்புகிறேன். சின்னங்களை வைத்து வாக்களிக்க வேண்டாம். நல்லவர்களை தேர்ந்தெடுக்க இளைஞர்கள். உங்களுடைய யாரில் நல்லவர்கள் நிற்கிறாங்கன்னா அவர் உங்களுக்கு ஓட்டு மீட போய் நினைக்காதீங்க, போடுங்க. பிரியும் அப்போ தான் பாடம் வரும் அவங்களுக்கு. அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறேன். நல்லவர்கள் யார் இருக்கிறாங்களோ, அது கமலஹாசன் இல்லையோ, அப்துல் கலாம் ஆளுங்களோ, இல்லை வேற சகாய ஆளுங்களோ நின்றால்னா நல்ல வேலைக்கூடிய ஆள் உங்கள் மனசாட்சிக்கு பட்டால், இல்லை முன்ன இருந்தவங்களே இருந்தால் நல்ல நம்பிக்கை இருந்தால் நல்லவர்களுக்கு போடுங்கள். கண்மூடித்தனமாக இரட்டை இலைக்கு போடாதீர்கள் என்று மட்டும் வேண்டுகோளாக வைக்கிறேன். நாட்டை அழித்தவர்கள் இது ஒரு குற்றவாளி. அம்மா அம்மான்னு நீங்கள் மேடி கொடுத்துருக்காரு பிரச்சாரத்தில் இழிபடி பழனிசாமி. என்ன உரிமை இருக்கு? தார்மீக உரிமை கிடையாது அம்மாடுறதுக்கு. சர்ச்சைகள், குடும்ப சர்ச்சைகள், அம்மாடுறது தகுதி போச்சு. நீ அதுவும் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது சிறைச்சாலைக்கு சேர்ந்த ஒரே தமிழகம் அவங்க பேரில் ஆட்சி நடத்தன்னு சொல்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியை மீண்டும் உட்காரக்க வேண்டுமான மக்கள் தீர்மானிக்க வேண்டும். பணம் கொடுப்பாங்க, கொள்ளையடிச்ச மட்டும் கொடுப்பாங்க. வாங்காதீங்க, கைட்டி அடிங்க. உங்கள் வாக்கை நல்லவர்களுக்கு போடுங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவர்கள் நான் பார்த்து போடுங்க. அதான் சொல்லுவேன். அதுக்காக நான் பிரச்சாரம் தமிழ்நாட்டுலாம் போனாலும் போவேன் இந்த உடல்நடையோட. சந்தோஷம் ஐயா. இப்போ பிஜேபி வேணாம்னு சொல்றீங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு 60 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டுட்டாங்க. இப்போ பிஜேபி 10-15 ஆண்டுகள் தான் ஆண்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ் 60 ஆண்டுகள் செய்யாதால பிஜேபி 10 ஆண்டுகளும் செய்யல. இப்போ மறுபடியும் காங்கிரஸ் ஒரு 5 ஆண்டு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களோட கொள்கைகள் பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு பிரதம மந்திரியா ஜவஹர்லால் நேரு முதல் இருந்தார். அவருடைய கொள்கைகள்லாம் நீங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. அது காமராஜும் பாராட்டுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு மாற்றா சிலர் தலைவர் அதிலேயே வந்திருக்காங்க. இனிமேல் திருந்துவார்கள். அதாவது திருடன் முதிரை குத்திர திருடாக்கிடாதீங்க. நல்ல செயல் வரும்போது சான்ஸ் கொடுக்கலாம். பிஜேபி கொடுத்து பார்த்தாச்சு. 4 வருஷம் இந்தியாவே தலைகாட்டில் பார்க்கலாம். நாள் எதுக்கு முதலமைச்சர் இருந்த நீ பிரதம மந்திரியா இருக்க? தமிழ்நாட்டில் கஜா புயலில் ஒரு வருஷம் கூட தெரிவிக்கல. ஒரு வாரம் திருப்பூரில், மதுரையில், மண்டலம் ஜூல எடுக்கிறவங்க மின்னல் எடுக்கிறவங்க கையை குத்தி காட்டுறாரு மோடி. எதுக்காக வந்தீங்க? யாரை ஏமாத்துறேன்? 40,000 கோடி நீ ஆட்சி வேணாலும் கொடுக்க போற, இருக்கும்போதே கொடுக்கல. கஜா புயலுக்கு போய் காலில் ஊனாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து வைத்த 2 பேரும் என்ன பண்ணாரு? அவரு ரங்கநாத கோயில பட்டப்பட்டியா போட்ட மாதிரி போட்டாங்க. மானம் கட்டில கை கொடுத்துருக்க. எங்க நடக்குது இல்லை? வெக்கமா இல்லை? நீ உங்க தலைமையில் நடக்குது, நீ ஆட்சி அங்க இங்க கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லைங்க. அழிவு காலம் வந்து விட்டது. அவங்களும் அழிச்சிட்டாங்க. ஜெயலலிதா அழிஞ்சா அதை வருத்தப்படுறேன். நல்ல பெண்மணி கெடுத்தார்கள். இவர்கள் கூட்டு செய்து கெடுத்தார்கள். அந்த பெண்ணை ஒழிச்சார்கள். அவர்கள் படத்தை போட்டு ஓட்டு கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா தவிர ஓட்டு வராது. அழிவு நிச்சயம் என்பது மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாகவே பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் எதுவுமே ரியாக்ஷன் எடுக்கலை. ஆளுங்கட்சியும் துணையாக இருக்குது. இப்போ திடீர்னு காங்கிரஸோட அதிகாரி யாரோ ஒருத்தரும் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கதா விஷயம் வந்துருக்கு. அதை பற்றி இந்த விஷயத்தை ஏன் அரசியல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இது இன்னைக்கு பாரதிய ஜனதா இந்தியாவை ஆள உட்கார்ந்ததோ அன்னையிலேருந்து பாலியல் தொந்தரவு அதிகமாக தான் ஆகிப்போச்சு. அதாவது பொம்பளைங்க எக்ஸாம் எழுதும்போது காலை கழுகும் போகக்கூடாது, வளையல் போகக்கூடாது, அவுத்து போடுற எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. கேடுகட்ட அரசாங்கம் வளர்ந்தால்தான் பெண்களுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு. கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க. பெண்கள் ஜட்டி தான் போடணும், மேலே போகக்கூடாது, கீழே போகக்கூடாது, ஒரு சடத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நீ
இட்லி சாப்பிட்டேன்னா சட்னி சாப்பிடக்கூடாது, சாம்பார் தான் சாப்பிடணும். உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு, தனிமனித ஒழுக்கத்தை கெடுக்கின்ற ஒரு கூட்டம் இந்த பாலியல் தொந்தரவு அதிகமாகி போச்சு. அதில் தமிழகம் முன்னிலை எடுக்குது. உண்மையிலே வருத்தப்படுற பெண்கள் இன்னும் முன்னுக்கு வரணும். தைரியமாக உங்களுக்கு வந்து அவங்க பின்னால் நான் இருப்பேன், உங்களுக்காக பாடுபட தயார். நிச்சயமாக நடக்கும். பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இந்தியாவிலே இல்லை, தமிழகத்தில் அடியோடு இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2018 அப்புறம் ஏப்ரல் 18 அப்புறம் மே 27 அப்புறம் நீதித்துறையே இந்தியாவை ஆண்டாலும் ஆச்சரியப்படுத்துகிறது என்னை பொறுத்தவரைக்கும். சரிங்க ஐயா. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து நாம் தமிழர் வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நான் அவரை பாராட்டுறேன். ஆனால் என்ன தனித்திலிருந்து வருமானு சந்தேகம்தான். ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். நான் தான் போயிட்டுருக்கேன், யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்காக எனக்கு கவலைப்படலை. பதவி, அதாவது மக்களை காப்பாற்றுறதுக்கு பதவி தேவையில்லை. அந்த குறிக்கோள் யாருக்கும் இல்லை. போனால் சம்பாதிக்கலாம் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அது யாரும் மாற்று கருத்தே கிடையாது. சினிமா தொழில்கள் கூட எவ்வளோ நிறைய சம்பாதிக்கலாம் என்ன தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மாறினால் நல்லது, மாற மாட்டேன் எனக்கு மாறினால் நல்லது, பாராட்டுறேன். இப்போ கமலஹாசன் ஐயா வந்து வந்திருக்காரு இந்த எலெக்ஷன்ல. ரஜினி ஐயா வந்து இந்த எலெக்ஷனை நான் நிற்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்க. ரஜினியை சாப்பிட்றவங்க லட்சியம் வர மாட்டார். அந்த எண்ணெய் நிறைவேறாது, அதுக்கும் தெரியல. கமலஹாசன் ஒரு சான்ஸ் இருக்குது. பட்டு எவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் ஈடுபடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொள்ளக்கூட்டக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி வச்சுருக்காங்க. அது மாறத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும், வரலாம். அடுத்த தேர்தலில் கமலஹாசனுடைய செயல்பாடு 4 பேர் ஜெயிச்சா கூட, அதில் 3 பேர் ஜெயிச்சா கூட தன்னுடைய வீரியத்தை காட்ட முடியும். அதெல்லாம் வரலாம். கமலஹாசன் சான்ஸ் இருக்கு. இவருக்கெல்லாம் நாம் தமிழருக்கெல்லாம் இப்போ சீமான் வாய்ப்பு கஷ்டம். சீமானுக்கெல்லாம் சீமானையோட கொள்கைன்னு பார்த்தோன்னா சொந்த ஊருக்காரன் தான் அந்த ஊர் ஆளணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது வந்து இதான் சொல்கிறேன். இந்தியான்றது தமிழனுக்கோ குஜராத்துக்காரனுக்கோ டெல்லிக்காரனுக்கோ ஆந்திராக்காரனுக்கோ சொந்தம் இல்லை. எல்லாருக்கும் நீ பிரிவினை காட்டுறது வந்து ரொம்ப தப்பு. வெளிப்படையா அண்ணா ஒரு தான் ஆரம்பிச்சா திராவிடன்னு நீ அவங்களே மறந்துட்டாங்க. அதனால நீ தமிழ்னு கொண்டு போனேன்னா நினைக்காது. நிலைமை மாற்றிக்கணும். அது மாற்றணுமா தெரியல. இந்த எலெக்ஷனை நீங்கள் நிற்கிறீங்களா? இல்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லைனால ஆளுங்க யாராவது இருந்தால் போய் பேசுவேன். முடியல என்னால். நான் இதுவரைக்கும் 2 பார்லிமெண்ட்டு 6 எம்எல்ஏ இருந்துட்டேன். கடைசியாக இந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக 5000 ஓட்டு வாங்கினேன். யாரும் கம்யூனிஸ்டோடு அவ்வளோ ஓட்டு வாங்கலை, நான் வாங்கினேன். அந்த பெருமையோடு நிறுத்திக்கிறேன். மக்களுக்கு நல்ல வழி காட்டுவேன். மக்களை காப்பாற்ற முடியும். நீதிமன்றம் எனக்கு பின்னால் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நீதியை நம்புகிறேன். இளைஞர்களுக்கு தைரியம், பயமின்மை, தன்னம்பிக்கை, இந்த 3ஐயும் வச்சு நீங்கள் இறங்குங்க. நீங்கள் தான் ராஜா. அவெல்லாம் பூஜா. இபிஎஸ், ஓபிஎஸ், ராகுல், ஸ்டாலின், அவன் தேமுதிக, பாமக எல்லாம் உங்களுக்கு கூஜான்னு தான் சொல்லுவேன். தமிழக மக்கள் இந்த 3ஐயும் கை வச்சுங்க. 3 எழுத்து மந்திரம் இதுன்னு சொல்லுவார் எம்ஜிஆர். அந்த மாதிரி இந்த 3 எழுத்து தான். தைரியம், பயமின்மை, தன்னம்பிக்கை. இது 3 தான் நான் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த பதவியும் இல்லாத இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சாதாரண மனிதர்கள் திரைப்படம் ராதிகாதான பேரில் எடுத்தாங்கன்னா உலக புகழ். இது வந்து மறுக்க முடியாது. அது மக்களால் கிடைத்த வெற்றி. அந்த மக்களுக்காக நான் தெரிவிக்கிறேன். அது 3 தான் உங்களுக்கு வேண்டும். அதை எடுத்துக்காட்டாக தான் இளைஞர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு தான் 124 அளவோடு மற்ற அவங்ககிட்ட இருக்குது. ஆணவம் என்கிட்ட கிடையாது. ஆணவத்தில் ஜெயித்தா வகிச்சவன் நான் தான். மருத்துவத்தோடு பெருமையாக சொல்லிக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ இருந்தானா ஜெயிலுக்கு போயிட முடியாது, செத்துருக்க முடியாது. அதனால் நல்லது நடக்கும். இளைஞர்கள் நம்பிக்கை வைங்க, இறங்க. உங்கள் தொழில் இறங்க. கேளுங்க. கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் நாடு திருந்தும். பயந்து போகாதீங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இளைஞர்களுக்கு. முக்கியமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாமா? உங்களோட தாராளமாக வரலாம். இளைஞர்கள் வரணும். ஆனால் கத்திக்கப்பட இருந்து போகக்கூடாது. வாய்ச்சொல் அதெல்லாம் திருத்தணும் மக்களை. கத்திக்கப்படலாம். அதாவது இன்றைக்கி தமிழகத்தில் இந்தியாவிலேயே
கத்தி மொழியோட பேனாமணிக்கு வீரமணிகளை எடுத்து நிரூபித்து காட்டியவன் இளைஞன். என்னுடைய சின்னமே பேனாமணி சின்னம் தான். இது வரும் இன்னும் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வச்சிருக்காது. எதுக்குள்ள பேனாமணி சின்னம். அதனால் கத்தி எடுக்கிறத விட புத்தியை பேனாவில் எழுத ஆரம்பிங்க, வெற்றி உங்களுக்கு என்று நிச்சயமாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த வெற்றிக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த 86 வயது இளைஞன். உங்களால் மக்களுக்காக தேவத்தை எங்கிட்ட திரும்ப சுத்து நான் யூஸ் பண்ணுறது முதல்ல இந்த காலத்தில். மக்களால் நான் மக்களுக்காக நான் சொல்லி கூட ஏமாத்தினா, நான் ஏமாத்தலை. மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க மக்கள் அழிச்சாங்க, அதான் உண்மை. அவங்களே அழிச்சாங்க. சில இளைஞர்களுக்கு வேண்டுகோள், உங்களை மாதிரி யூடியூப் சேனல்கள் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போனீங்கன்னா இந்த 3 மட்டும் தைரியமாக சொல்லணும். பயமின்மை, தன்னம்பிக்கை, தைரியம். இந்த 3 வச்சுக்கிட்டு தைரியமாக இறங்க சொல்லுங்கள். கேள்வி யாராலும் கேள்வி கேட்கலாம். ஜனாதிபதி மேலே கேள்வி கேஸ் போடக்கூடாது. அந்த மாதிரி மக்கள் வரணும். கேள்வி கேட்க தான் கொஞ்சம் பயம் வரும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் எல்லாரையும் கேள்வி கேட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. பெருமையாக சொல்லுவேன், முன்னாள் தலைமை தத்து அவர்களை நேரடியாக 4 பக்கம் காகிதம் கொடுத்தேன். 2000 கோடி தான் ஏற்று அப்படி என்ன கொடுத்தான்னு கேட்டேன். என்னை ஒன்றும் பண்ண முடியல, இன்னும் பண்ணல. ஆண்டவன் சக்தி. ஏன்? அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. நேரில் கையை வச்சோம்னா நம்ம அசிங்கமாகிடும். அப்படி அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சியெல்லாம் ஒதுக்கிட்டாரு. நீ ஜெயலலிதா கண்டிச்சானா அவர் தான் எனக்கு ஆயிருக்காரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீதிமன்றத்தை இன்னமும் நம்புகிறேன், நாளைக்கே நம்புகிறேன். ஓரளவுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. மக்களை காப்பாற்றுகிற எண்ணம் நாங்கள் எடுக்கணுமான்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேனமேட்டில் பார்த்துருக்கீங்க என்ன நடந்தது. ஆகவே துணிந்து வாருங்கள், உங்கள் பின்னால் இளைஞன் நல்ல வழிகாட்டுவான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். யூடி நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களால் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வாழ்த்து.